ஓகேங்க. ஸோ HTML முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. CSSல நேற்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்றேன். இந்த இதுனா எதுவுமே தேவை கிடையாது. எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ பிளாங்கா இருக்கு. ஓகே, நான் ஒரு HTML ஓட ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளார ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து index.html அப்படின்னு இருக்கிறது மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாச்சு. ஓகேங்களா, இப்படிதான் இருக்கணும் ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இதுல இந்த இடத்துல டேட்டா வரணும். எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக் இங்க இருக்கு, ஆனா இங்க ஃபேஸ்புக் லாகின் இருக்கு, நம்ம இந்த index.html இருக்கு, எனக்கு எப்படி இங்க வர வைக்கணும் அப்படின்னா அதுக்கு HTML ஒரு சில விஷயம் கொடுக்கும். அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே வந்துடும். ஓகேண்ணா, எனக்கு இந்த இடத்துல டேட்டா இருக்கு, இந்த இடத்துல டேட்டா இல்லை, இதை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னா அதே தான் அகைன். ஓகேங்களா. ஸோ இங்க டேப் மேல வர்றதுக்கு ஹெட்டுக்குள்ளார டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். பாடி டேக்ல நம்ம கண்டென்ட் கொடுத்தா வந்துடும். பாடி டேக்ல கண்டென்ட்னா என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படின்னா, நீங்க நார்மல் ரா கண்டென்ட் கொடுத்தா அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். எனக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா, அதை விட இது கொஞ்சம் சின்னதா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். ஓகேங்களா. இங்க கிளிக் பண்ற மாதிரி ஒரு பட்டனு, இந்த மாதிரி கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இவ்வளவு விஷயம் இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ரா டேட்டாவா கொடுத்தா வந்துருமானா வராது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, HTML-ல என்னென்ன டேக் அவைலபிளா இருக்கு, என்னென்ன டேக் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா H1ல இருந்து இன்புட் டைப் வரைக்கும் பார்த்தோம். அதுல குட்டி குட்டியா லேபிள், ஸ்பேனு, ஓகேங்களா, ஸ்பேனு, அதுக்கப்புறம் பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு டேக் பார்க்கும்போதும் அதுக்கு அசோசியேட்டடான விஷயத்த பார்த்தோம். எக்ஸாம்பிள், இமேஜுக்கும் AHRF-க்கும் 2 விதமான டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பிரவீன் ப்ரோ வரல, யாருக்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். ஓகே, நானே கேள்வி கேட்டுக்கிறேன். ஸோ இமேஜ் டேக்ல என்னென்ன மாதிரியான URL கொடுப்பேன் அப்படின்னா, ரிலேட்டிவ் URL ஒன்று கொடுப்பேன், அப்சல்யூட் URL ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா. அது என்ன ரிலேட்டிவ் அப்சல்யூட் அப்படின்றதுனா கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். அப்சல்யூட் அப்படின்னாலே நம்ம நேம்லயே வச்சு சொல்லிக்கலாம். அப்சல்யூட்னா கரெக்டான URL கொடுக்கணும். கரெக்டான URLன்றது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இதுதான் லைவ் URL தான் கரெக்டான URL. லிங்கை காப்பி பண்ணி லிங்கை காப்பி பண்ணி. உங்க நேம் என்னப்பா? கிஷோர். கிஷோர். நான் அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கிறேன். பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருந்த என்ன எப்படி ஆரடி. ஓகே, சோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் URLனா என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் நம்ம ஒர்க் பண்ற ஃபோல்டருக்குள்ளாரையே நம்ம எதையாவது ஒரு ஃபைல், இப்போ man.jpg இருக்குன்னா இதை நம்ம கால் பண்றது தான் ரிலேட்டிவ் URL. அப்படி எல்லாம் பார்த்துக்கணும். சரி, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு எப்படி HTML கிரியேட் பண்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப டிசைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த பட்டன் இந்த மாதிரி இருக்கு, இங்க பாரு ப்ளூ கலர்ல இருக்கு, பச்சை கலர்ல இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துட்டு வரணும். எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இந்த கிரியேட் பேஜ் மட்டும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, மற்ற இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாவே இருக்கு. இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? AHRF, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட். ஓகேவா. ஸோ இதை மாதிரி நான் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம்? ஒரு பேஜ் இருந்து கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகும். இது எல்லாமே பக்கா. ஓகேங்களா. இப்போ பேசிக்கா ஒரு விஷயத்த நேற்று ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் HTML-ஓட சின்டாக்ஸை போட்டுக்கிறேன். ஹெட் டேக் முடிஞ்சிருச்சு. பாடி டேக்குள்ளார div டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த div டேக்குள்ளார H1 கமாட்டெக் பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த கண்டென்ட்டை எனக்கு இப்படி வச்சாச்சு. 1 2 3 இது போகும்னு நினைக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா,
HTML கூட CSS ஐ எப்படி எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறது. அதாவது எனக்கு இந்த பிரம்மாட்டிக் அப்படின்றது டார்க்கா அந்த பிளாக் கலர் இருக்கு, எனக்கு அந்த கலர் தேவை கிடையாது. நான் என்ன கலர் நினைக்கிறேனோ அந்த கலர் எனக்கு வேணும். ஒன்று. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா ஓகே இது இருக்கிறது ஓகே, பட் ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இது குட்டியா இருக்கு, எனக்கு இதையுமே இதே மாதிரி ஃபாண்ட் சைஸ்ல பெருசா மாற்றணும். இந்த பிரம்மாட்டிக்ல என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அதே விஷயம் இங்க எடுத்துட்டு வரணும். நம்ம உடனே என்ன திங்க் பண்ணணும்னா இங்கேயும் ஹெட்டிங் டேக் போடலாம் அப்படின்னா திங்க் பண்ண கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா இது பேராகிராஃப், அதிகமா டேட்டா இருந்தாலே பேராகிராஃப் தான் பண்ணணும். ஈவன் தோ நீ இந்த மாதிரியான சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, இதோட பெருசு கொடுத்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்க அதிகமா கண்டென்ட் வந்தாலே பேராகிராஃப். அதுதான் பேசிக் கிளாஸா லாஸ்ட் 1 வீக்கா நம்ம பேசிட்டோம். சரி, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹவு டு என்னன்னா இம்ப்ளிமெண்ட் CSS ஐ எப்படி இங்க எடுத்துட்டு வந்து யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு 3 மெத்தட் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் அப்படின்னு. எதுக்காக இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று சொன்னோம் அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா இன்டர்னல்னா நம்ம காலேஜ் ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஓகே, 2 எக்ஸாமினர் இருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம கூடவே நம்ம காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வருவார், அவருக்கு டீ காஃபி பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து அவரை ஜமாய் பண்ணிட்டு அவர் வந்து மார்க் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்னல் அப்படின்னா நமக்குள்ளாரியே அப்படின்னா நீங்கள் உங்களுடைய CSS-ஐ இங்கே தான் எழுதுவீங்க. எக்ஸ்டர்னல் அப்படின்னா அப்சல்யூட்டிவ் ஓவரால் மாதிரி வருமானா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபைல் இந்த style.css அப்படின்னு ஒரு ஃபைல் நேற்று கிரியேட் பண்ணோம்ல, இது எப்படி கிரியேட் பண்ணணும் இதுவுமே திரும்ப சொல்றேன். இப்போ நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. style.html போடக்கூடாது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்குன்னா CSS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் இந்த பெயர் காரணம் style.css. இப்போ நான் ஸ்டைல் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். ஓகேவா, இதுதான் எக்ஸ்டர்னல். இதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க லிங்க் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அது அதே போட்டோ இதுதானே இருக்கு எடுத்துக்கணும்ல அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்காது. அப்படின்னா man.jpgன்ற ஒரு இமேஜ் தான் இருக்கு. நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு அந்த இமேஜ் வருதான்னு கேட்டா வராது. அதை நீங்க வச்சிருந்தா மட்டும் போதாது, அதை யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன செய்யறேன்னா அந்த man.image யூஸ் பண்றேன். இமேஜ் சோர்ஸ் man.image டீ ஊத்தினீங்க காலையில. எஸ், கரெக்டா வந்துருச்சுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம அதை வச்சுக்கணும். இப்போ நான் style.cssன்னு இருக்கு, அதை எப்படி இங்க யூஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். இன்லைன்ற விஷயமே இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 லெவல் ஆஃப் எலமெண்ட் இருக்கு. ஒன்னு பிளாக் லெவல், இன்னொன்னு இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, பிளாக் லெவல் இருந்தா அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா H1 வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். ஏன் அப்படின்னா இது பக்கத்துல எந்த எலமெண்ட்டையுமே அதை அலோவ் பண்ணல, அது பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா, ahref அப்படின்றது இன்லைன் எலமெண்ட். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. லேபிள், இன்புட் டைப், நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ் முன்னாடி பார்த்தது அதுதான். மண்டே வந்து அதை தான் பார்த்தோம். ஓகேங்களா, சரி. இப்போ இன்லைன் எலமெண்ட் அப்படின்னா ஒரு டேகுக்கு டைரக்டா போய் CSS எழுதுறது தான் இன்லைன் எலமெண்டோட வேலை. ஓகேவா, டைரக்டா எப்படி நான் எழுதுவீங்க அப்படின்னா அதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல். ஓகே, இந்த H1க்கு நான் ஸ்டைல் பண்ண போறேன், இந்த H1க்கு ஸ்டைல் பண்ண போறேன். இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங் வந்து போட்டுக்கிட்டு என்ன ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே எனக்கு இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும். இந்த பிரம்மாடெக் அப்படின்ற கலரை, டெக்ஸ்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும். டெக்ஸ்ட் கலருக்கு நார்மலா காமன் இங்கிலீஷ் அவ்வளவுதான், கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா, ஸ்டைல் அப்படின்னு போட்டு கலர் ஒன்று போட்டு எல்லோ கிரீன் அப்படின்னு நான் போட போறேன். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமா? இதுக்கு வராது அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம், இதுக்கும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து போடுவோம். எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும். ஓகேவா, இந்த இமேஜ் இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறமா வரணும். இப்போ இந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகேவா, முடிஞ்சிருச்சு.
நேத்து நான் உங்களுக்கு அந்த HTML CSS ஓட சைட்டை காமிச்சேன். நான் என்ன காமிச்சேன் அப்படின்னா இந்த HTML-க்கு பின்னாடி ஒரு கலர் இருக்கு, HTML CSS-க்கு பின்னாடி ஒரு கலர் இருக்கு, இதுக்கு ஒரு கலர் இருக்கு. ஓகேவா? இது எப்படி பண்ணியிருப்பாங்க? இந்த டெக்ஸ்ட் கலர் இப்ப பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாத்தி வச்சிருக்காங்க, இதுமே ஒயிட்டா மாத்திருக்காங்க. இப்ப நமக்கு இது கிளீனா தெரியுது, இது டிஃபால்ட்டா இதனுடைய கலர் பிளாக்கா இருந்திருக்கும். அவன் வந்து கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிருப்பான். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு CSS எல்லாம் இதுக்கு மேல பார்க்கலாம். HTML இருக்கா, இதோ இருக்கு பாரு, கலரு இங்க கலர் கோடு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் ரெட்னு சும்மா மாத்துறேன், நான் ரெட் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஓகே, வேற எங்க யூஸ் பண்ணி இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கு, அது அந்த கலரா இருக்கவே இந்த லட்சணத்துல இருக்கு. ஓகே, எல்லோ அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, அடுத்தவங்க வெப்சைட்ல போயிட்டு நம்ம இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆனா அப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இப்ப நான் HTML-க்கு பதிலாக நான் வேற ஏதாவது ஒன்று போட்டுடுறேன், PHP அப்படின்னு போட்டுடுறேன். அப்ப அது அங்கேயே தான் இருக்குமானா ரெஃப்ரெஷ் பண்ணாலே ஓடி போயிடும், ரெஃப்ரெஷ் பண்ணாலே ஓடி போயிடும். ஸோ நமக்கு இப்ப தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இப்ப பார்க்கும்போது தெரியும் இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் அவங்க எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு, அந்த கலர் எனக்கு வேணும். அதாவது அதே மாதிரியே ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுதான் பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கிட்டு இதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய இதுக்கும் பேக்ரவுண்ட் நான் செட் பண்ண போறேன். இந்த H1க்கும் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ண போறேன். இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு, ஓகேங்களா, அடுத்த ப்ராப்பர்ட்டி எழுதுறதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு விதமான இது இருக்கு, ஒன்னு பேக்ரவுண்டு, இன்னொன்னு பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இமேஜ் ப்ராப்பர்ட்டி வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இமேஜுக்குன்னே தனியா CSS ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது வரும்போது கட்டாயம் சொல்லுவேன். பேக்ரவுண்டுக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், இப்ப கலர் வந்து எல்லோ கிரீன் மாத்திட்டேன், அது டெக்ஸ்ட் கலர் மாற போகுது. பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி டொமாட்டோ கலர் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறேன், மாறிடுச்சு. ஓகேவா? அவன் வச்சிருக்கிற கலரே எனக்கு வேணும் அப்படின்னா கலரு இந்த இடத்துல ஒயிட்டு போட வேண்டியதான். இந்த எக்ஸ்ட்ரா கோடுனா இனிஷியலா போகணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிரே, பிங்க் இந்த மாதிரி கலரே டைரக்டா கொடுங்க. எக்ஸ்ட்ரா கோடு வேணும் அப்படின்னா நீங்க கலர் பிக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு போகணும், அதை போயிட்டு எடுத்து கொடுக்கணும். அது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பிரம்மா டெக் அப்படின்றதுக்கும் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த விஷயத்துக்கு வேற ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? பிரம்மா டெக் இஸ் ஒயிட், இந்த இது வேற மாதிரி சேஞ்ச் பண்ணேன். அப்போ இதுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரை எடுத்துக்கிறேன். நீங்க இதை எப்படி எடுக்கணும்ன்றது சொல்றேன். இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க போய் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும், அதை காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல அகைன் பேக்ரவுண்டு போட்டு பேக்ரவுண்ட் இந்த கலர், அகைன் இந்த இடத்துக்கு எனக்கு ஒயிட் கலர் போட்டு போகும். அதனால எல்லோ கிரீன் வேணாம், ஒயிட் கலர் இஸ் ஃபைன். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டில யாருக்கா டவுட் இருக்கா? எனி ஒன்? சொல்லுமா. சொன்னீங்களா? ஓகே 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 கைஸ், இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். மூணாவதா ஒரு விஷயத்துக்கு இப்போ வரும். ஓகேவா? ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு, மூணாவதா ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்ன இந்த ஃபாண்ட் விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா என் யூசர் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு, ஈவன் தோ இது ஒரிஜினல் கண்டென்ட்டா இருந்தாலுமே படிக்க முடியாது. அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை பெருசாக்கணும் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ். நம்ம பெயிண்ட் எல்லாம் பார்த்துருப்போம், இது சின்ன வயசுல இந்த கிளாஸ் ரூம்லாம் போகும்போது இதெல்லாம் நோண்டிட்டு இருந்திருப்போம். இப்படி ஒன்று போட்டு ஹாய் ஹலோ வணக்கம் கண்ணு, இது சிங்கப்பூர் கண்ணுன்ற மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு காப்பி. எனக்கு இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றலாம். மாறுதா?
ஐயோ போச்சு. ஹாய் ஹலோ கொடுத்துட்டு இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம இது சேஞ்ச் பண்ணலாம். இது இந்த விஷயமும் நம்மளால இதில் பண்ண முடியும். ஓகேங்களா, சிஎஸ்எஸ்ல பண்ண முடியும். டைம்ஸ் நியூ ரோமன். இப்போ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் 14. இது ஃபாண்ட்டு சைஸ். ஓகேங்களா, தென் இதை வந்து போல்ட் ஆக்குறது. ஓகே, ஃபாண்ட் சைஸை பெருசாகிட்டு இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல். இப்படி போ இப்படி போ இப்படி போ அப்படின்றது. ஓகேவா, இது டெக்கரேஷன், எந்த இடத்துல அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னதே 5 ப்ராப்பர்ட்டி. ஃபாண்ட் ஃபேமிலி சும்மா நோட் பண்ணுறேன். ஃபாண்ட் ஃபேமிலி சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு ஐக்கன் வந்துடும். ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு சைஸு, இது அப்படியே ஒன்றுன்னா ஃபாண்ட்டு வெயிட்டு, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன். டெக்ஸ்ட்டை நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்றது. ஓகே, இத்தனை இது நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா ஃபாண்ட் சைஸ். ஓகேவா, இது குட்டியோண்டா இருக்குது, எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா 22 எவன் என்ன கேட்பான். ஓகே, இதே விஷயம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸை வந்து கொடுக்கும்போது, சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஃபாண்ட் சைஸு வந்து பாருங்கள், இந்த ஒரு விஷயமும் டெவலப்பர் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஃபாண்ட் சைஸு நான் என்ன செய்யறேன்னா 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். 10 பிக்சல் கொடுத்துட்டு செக் பண்ணுறோம். ஐயோ, இருக்கிறத விட சின்னதாக போயிடுச்சு. எனக்கு இதை திரும்ப 10 வேணாம் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 20 நான் கொடுக்குறேன். வந்துடுச்சு. இப்போ ஒரு டைமும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எடிட்டர் போகிறோம், எடிட் பண்ணுறோம், வந்து இங்கே எடுத்து போட்டுருக்கோம். இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெவலப்பர் டூல் மூலியமாகவே இது பண்ணலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட். இது ஃபுல்லாக ஹெச்டிஎம்எல்கான ஒரு இடம், இந்த இடம் ஃபுல்லாக சிஎஸ்எஸ்க்கான ஒரு இடம். லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது லெஃப்ட், இது ரைட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் தேவையில்லை, வேற ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கோடிங்கில் போய் சேஞ்ச் பண்ணாமல், இந்த இது கலர் பிக்கர் இருக்கா, இந்த கலர் எனக்கு ஓகே. இப்போ இந்த ஒயிட் கலர் எனக்கு தேவை, ரெட் அடிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணாலே இங்கே மாறிடும். சரினான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் அகைன் நான் சொன்ன மாதிரி தான் ஓடி போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரெட்டுன்னே கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இங்கே பண்ணதுக்கு அப்புறம் வருதா, எது எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை என்ன செய்யறேன்னா காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய சிஎஸ்எஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஒர்க் ஆயிடுச்சா? இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணா இருக்கும். ஏன் அப்படின்னா என் எடிட்டர்லயும் அதே விஷயம் தான் இருக்கு. எடிட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வரும். ஓகே, நீங்க இங்க அப்டேட் பண்ணா மட்டும் போதாது, காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. அதே தான் இங்கேயும். இப்போ ஃபாண்ட் சைஸுக்கு நான் அதை தான் சொல்றேன். ஃபாண்ட் சைஸ் இருக்கா, இப்போ 20 தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இப்போ ஒன்னொன்னா பெருசாக்கணும் அப்படின்னா அப் ஏரோ இருக்கும். நம்ம அந்த கீபோர்டில் அப் ஏரோ இருக்குல்ல, இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். இப்போ 10 இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஏரோ, டவுன் ஏரோ, சாரி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஏரோ, டவுன் ஏரோ பண்ணீங்க அப்படின்னா 10 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா 100 ஆகும். ஓகேவா, நார்மலா அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகும். 22, 23 உங்களுக்கு எது கன்வீனியன்ட் சைஸா இருக்கோ அதை நீங்க காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்ல 10 எனக்கு ஏத்தணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஆர் டவுன் ஏரோ இது பண்ணிக்கொள்ளும். இது புரியுதா இந்த ஷார்ட்கட்டு? ஒன்ஸ் இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. என்ன எடிட் ஆஸ் HTML இருக்கும். இந்த CSS மட்டும் எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியதான்.
இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயம் இப்படி இருக்கும். ஓகே, பிரம்மாட்டுக்கு ஒரு கலர் அடிச்சாச்சு, இந்த இதுக்கு ஒரு கலர் பார்த்தாச்சு. எனி டவுட்? 3 ப்ராப்பர்ட்டி கிட்ட பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அதையும் பார்த்துருவோம். ஃபாண்ட் ஃபேமிலி அது என்னென்ன அப்படின்னா, ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி இல்லாமல் ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஒவ்வொரு ஃபாண்ட் ஃபேமிலி டிஃபால்ட்டாக இருக்கும். மேக் ஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். விண்டோஸ்க்கு வந்து சான்ஸ் செரிஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாண்ட் ஃபேமிலி வேணும் அப்படின்னா நம்மளே அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு வேற ஃபாண்ட் ஃபேமிலி வேணும் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டவுனர் அழுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஃபேமிலி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு ஓகே, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய சிஎஸ்எஸ்ல ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணலை அப்படின்னா அது வராது. இப்போ இது வந்துச்சு. மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இன்லைன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? பேக்ரவுண்டு, கலரு, அப்புறம் என்னது பார்த்தோம்? ஃபாண்ட். சிஎஸ்எஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இன்லைன் மட்டும்தான். ஓகேவா? இன்டர்னல் வந்து நாளைக்கு. ஓகே, இப்பயே சொல்லிடலாமா இன்டர்னல் என்னன்றது, இல்லை நாளைக்கு சொல்லலாமா? தூக்கத்தில் இருக்கீங்களா? சொல்லுங்க. ஓகே.